என்னுடைய தனி பர்சனல் ப்ரேயர் வந்து 5 o'clock ஆண்டவர் எழுதினார். அப்போ 1 hour கிட்ட நான் அவர்கிட்ட அவர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்ப யோசிக்கிறேன், என்னை இந்த நேரத்துக்காக ஆண்டவர் என்ன காலையிலேயே ஆயத்தம் பண்ணியிருந்தாரு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய நம்மளுடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. சோ அதனால நிச்சயமா ஆண்டவர் கூட பேசுவார். என்னை மறைத்து ஆண்டவர் நிச்சயம் வெளிப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இப்ப மெசேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் பேச போறது கிடையாது. நீங்களும் என் கூட சேர்ந்து சில காரியங்களை வந்து நம்ம ஆலோசிச்சுட்டு நம்ம கற்றுக்கொண்டு போகிறோம். நானும் கற்றுக்கொள்ள போகிறேன், நீங்களும் கற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமே. சரி, இந்த நாள்ல வந்து நம்ம இருக்கிற காலம் வந்து தவக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ தவக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் ரொம்ப சோகமா அழுதுட்டு ரொம்ப கவலையா இருக்கீங்க? ஐயோ, இந்த 40 நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தெளிவுள்ள சபையா இருக்கு, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்றாரு, லூக்கா 23:28 எடுத்து நீங்க யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 23:28. இது எந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சிலுவையில அந்த அறைய போறதுக்கு முன்னாடி அவரை அந்த பாடுகள் அனுபவித்த சமயத்துல, சிலுவையில அறையப்பட்ட அந்த நேரத்துல அவர் சொல்ற வார்த்தை, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக உங்களுக்காக அழுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இந்த நாள்ல சிலுவையில அழைச்சிட்டாரு. இந்த 40 நாள் வந்து நான் ரொம்ப சோகமா இருப்பேன், நான் வந்து இதை சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், இப்படி நிறைய சொல்லணும். அது குறை சொல்லல, அது அவங்களுடைய மனம். ஆனா நம்ம தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்காக அழாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் அந்த செயல்ல அன்னைக்கு செய்யலைன்னா இன்னைக்கு நீங்கள நாளை நீங்க சுதந்திரமா தேவனை ஆராதிக்க முடியாது. இன்னும் அதே பாவம், இன்னும் அதே சாபம், இன்னும் விடுதலையாக நம்ம இருந்திருப்போம். அப்ப ஆண்டவர் சிலுவையை அறைய வேண்டும் என்பது சித்தம். அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை என்பதற்காக தான் ஆண்டவர் அன்னைக்கு சிலுவையில அரைஞ்சார். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அழுதாங்க. ஐயோ, இவர் வந்து அவர்தான் அறையணும்னு சொல்ற மக்கள் தான் அவர் கஷ்டப்படுத்த பார்த்து அழுதாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அழாதீங்க அப்படின்னு சொல்றாரு, உங்களுக்காக அழுங்க. அப்ப நம்ம இந்த நாள்ல விசேஷமாய் நமக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், அழுகணும். அழுகணும்னா நமக்காக ஜெபிக்கணும், நமக்காக உபவாசிக்கணும், நம்மள என்ன பண்ணணும், நம்மள புதுப்பிக்கிறதுக்கான ஒரு காலம் தான் இந்த தவக்காலமே தவிர அவரை என்ன பண்றது, அவரை அழைச்சிட்டாங்க அந்த நோக்கத்துக்காக நாம இருக்க வேண்டியது. ஏன்னா அவர் உயிரோடு எழுதுட்டார். ஒரே தடவை சிலுவையில மறித்தார், ஒரே தடவை உயிர் தெளிந்து விட்டார். இன்றைக்கு உயிரோட இருக்கிறார். நாம தான் அவரை திரும்ப திரும்ப அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, இந்த நாளில அவர் அறையப்பட்ட நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் விடுதலை குடும்பத்துக்காக அவர் வந்து அரைஞ்சார் நம்ம பாக்குறோம். நம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்துல விடுதலை, சாபத்துல விடுதலை, நோய்கள்ல விடுதலை இப்படி பார்ப்போம். இன்னைக்கு இது வரைக்கும் அறிமுகமாகாத ஒரு விடுதலையை நான் சொல்ல போறேன். ஏன் அவர் நம்மளை விடுதலை பண்ணினார், ஏன் நம்மளுக்கு அவர் விடுதலையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்திராகமம் அதிகாரம் 9 யாத்திராகமம் 9 அதிகாரம் 7 வசனத்துல பார்க்கும் பொழுது அது நம்ம 1வது வசனத்திலிருந்து நம்ம இந்த 7வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது என்ன காரியம் நடக்குதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் அடிமை நிலத்துல இருக்காங்க. அப்ப பார்வோன் வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு வார்த்தையும் வருது, அனுப்புறேன்னு சொல்றாரு, சுகமானவரை திரும்ப அனுப்ப மாட்டாரு. அவங்கள அடிமை நிலத்துல இருந்து ஒரு விடுதலை பண்ண மனசு வருது. அவருடைய இருதயம் கடினப்பட்டது. ஆனா அவங்களை ஏன் ஆண்டவர்
பண்ணணும்னு இருக்கிறாரு அப்படின்னு ஏதோ ஐடியா இல்லை. ஏன் அவர்களை ஆண்டவர் விடுதலை பண்ணணும்னு நினைச்சாரு? சுதந்திர தேசத்துக்கு அவங்க கொண்டு போய் விடும். ஏன்னா அவங்க மோசே கிட்ட சொல்லும் பொழுது அந்த மக்கள் வந்து நாங்க அங்கேயே இருந்திருப்போம், நாங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு நேரத்துக்கு வந்திருக்கும் அப்படிலாம் சொல்ற மக்கள் ஆண்டவர் ஏன் அவங்கள அந்த இடத்துல இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரணும், அந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த தவக்காலத்திலயும் நம்ம செய்ய போறோம். தவக்காலம் மட்டுமல்ல, இனி வரும் காலங்கள்ல நம்ம மூச்சிருக்கிற வரைக்கும் நம்ம அதை செய்யணும். அதுக்கான விடை எங்க இருக்குன்னு பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்குது. ஆமென். அவர் என்ன சொல்றாரு? மோசே கிட்ட பார்வோன் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீ போய் சொல்லு, ஏன் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அவர்களை அனுப்பிவிடு. ஆமென். அவர் நம்மளுக்கு ஆராதனை செய்ய நமக்கு அவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். 24 மணி நேரமும் இயேசுவை நம்ம எப்படி இருக்கணும்? துதிச்சுட்டே இருக்கணும், அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து சண்டேஸ்ல அந்த 3 மணி நேரம் மட்டும் தான் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லையா? அந்த தவக்காலத்துல அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் தான் நினைப்பாங்க. இல்ல, 24 மணி நேரமும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததற்கான நோக்கம் அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் இன்னும் அதிகமா நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நேரத்தை ஆண்டவரிடம் செலவிட வேண்டும். ஏன் அப்படின்னா நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்காக. நிறைய இயந்திரங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா? புதுப்பிச்சுப்பாங்க. சோ அதே போல நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரமாக இது பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலையை கொடுக்கிறார். எதற்காக விடுதலையை கொடுக்கிறார்? நாம் அவரை துதிக்க வேண்டும், நாம் அவரிடம் நேரத்தை செலவிடும் என்பதற்காக அவர் நமக்கு இப்படிப்பட்டதான காரியத்தை அளிக்கிறார். சரி, யாரெல்லாம் துதிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். துதித்தலின் மூலியமாய், ஜெபித்தலின் மூலியமாய் விடுதலையானவர்களை நாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யோனா. யோனா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் இல்லையா? யோனா வந்து ஆண்டவர் அவர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா அவர் எங்க போயிட்டாரு? தர்ஷிஷுக்கு போயிட்டு லாஸ்ட்ல அவங்களுடைய கதையெல்லாம் வச்சு மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள். அப்ப முடிஞ்சு போனது, அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற நேரத்துல யோனா ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா இருந்தாரு. மீனின் வயிற்றுக்குள்ளேயும் அவர் இயேசுவை துதிச்சாரு, ஜெபிச்சாரு. 3 நாள் இருந்தார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போமே. லாக்டவுன்ல 3 நாள் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் இந்த லாக்டவுன் இருக்கட்டும், இல்ல இப்ப அந்த கேஸ் இல்லைன்னு சொல்ற நியூஸ் அப்படி இருக்கட்டும், அவ்வளவு முடிஞ்சிருச்சு லைஃப், என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு யோசிக்கிற அந்த சமயத்துல நம்ம ஜெபிப்போமா? இல்ல நம்ம விறகு தேடி விடுவோமா? இல்ல நம்ம அடுத்து என்ன யோசிப்போம் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா யோனாக்கு ஒண்ணு தெரிஞ்சது, நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை, நம்ம துதிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலைன்னு சொல்லி அந்த 3 நாளும் யோனா மீனின் வயிற்றுக்குள்ள துதிச்சாரு, ஜெபிச்சாரு. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டார். அவர் கேட்டார், பதிலை கொடுத்தார். மீனே வந்து அவரை சேஃபா கரையில என்ன பண்ணிடுச்சு? இறக்கி விட்டுச்சு. அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அவர் சொன்னாலும் அவர் கட்டளையிட்டார் மீனுக்கும். அப்போ மீனுக்கு ஆண்டவர் அதிகாரம் போட்டிருக்காரு இல்லையா? வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் இல்ல. பைக் வந்தாச்சு, பஸ் வந்தாச்சு, ஏர்பிளேன் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா மீனை கொண்டு அந்த தேவ மனுஷனை ஆண்டவர் வந்து அழகா வந்து விட்டார். யோசித்து பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் எதை வேணாலும் எப்படி வேணாலும் அவரால் பயன்படுத்த முடியும். அம்மே நம்ம நினைக்கலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் ஒரு வெறும் சால்வை, எலியானுடைய சால்வை கொண்டு கடலை 2ஆக பிளந்தார். அவருடைய கோல் அது துளிர்த்தது. அப்ப
அப்போ வெறுமையான கிதியோனுடைய அந்த பானை, பானையா நம்மளுக்கு எடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போவாங்க, சமைப்பாங்க, அவ்வளவு. அது ஒரு பானை, அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பானையை கொண்டு ஆண்டவர் ஊர்ல வெற்றி சிறந்த வெற்றார். எக்காலம் அவர் துதிக்க 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 எரிகோ மதில் இடித்து விழுந்தது. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய வல்லமை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். மறந்து போய் பயந்துடணும். அந்த சூழல்ல அந்த காரியத்தை மறந்துட்டு மாம்சத்துல யோசிக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனையை நம்ம இன்னும் பெரிதாக்கி கொள்கிறோம். இப்ப இவனோட ஆனந்தத்தை பார்க்கும் பொழுது தானியேலுடைய காரியம் ரொம்ப ரொம்ப விசுவாசம் உள்ளவர், ரொம்ப தைரியசாலி இல்லையா? ஒரு ராஜாவுக்கே எதிர்ப்பா என் தேவனை தான் ஆராதிப்பேன்னு சொன்ன தானியேலுக்கு அப்புறம் மாதிரி ஒரு பர்சன் பார்க்க முடியாது, ஒரு நபரை பார்க்க முடியாது. அப்ப அவங்க எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு தெளிவு இருந்திருக்கணும். தெளிவு உள்ளவர்களால மட்டும்தான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். தெளிவு எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது அந்த தெளிவுள்ள ஆவியை என்ன பண்றார், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பயமுள்ள ஆவியை அவர் எடுத்து போடுகிறார். அப்ப தானியேல் தெளிவுள்ளவரா இருக்காரு. என்னையே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கொன்று போட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமா இருந்தது நிமித்தம் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது, சிங்க கெபியில போடப்பட்டோம் இல்லையா? இன்னைக்கு கூட நம்ம நிறைய நேரங்கள்ல திருச்சபைக்கு வரும் பொழுது, வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அப்படி ஒரு தைரியம் வரும், அப்படி ஒரு விசுவாசம் வரும், அப்படி ஒரு தெளிவு வரும். ஆனா நம்ம போய் திரும்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில உட்காரும் பொழுது அது எல்லாமே அப்படி ஒவ்வொன்னா உடைச்சுக்கிட்டே வரும். ஆனா நம்ம தெளிவா இருக்கணும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் வாக்கு பண்ணிட்டாரு. அப்ப நிச்சயமா அவர் நம்ம கைய விட மாட்டார். அப்ப நம்ம ஒன்னே ஒண்ணுதான் கேட்கலாமே, நான் உங்க கைய பிடிக்கிறத விட நீங்க என்னுடைய கைய பிடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கை பிடிச்சோம்னா விட்டுருவோம், நம்மளுடைய கை என்ன பண்ணிடும், வலிக்கும் இல்லையா, மறந்துடுவோம், விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய கைய பிடிச்சாருன்னா அவர் விடவே மாட்டார். நம்மளை அவ்வளவு அழகா அவர் என்ன பண்ணுவாரு, நடத்தி கொண்டே வருவார். நம்மளுடைய பேரை நம்மளையே அவரு உள்ள கையில வரைந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பாக்கியவான்கள் நம்மலாம் இல்லையா? சோ அப்போ தானியேல் சிங்க கெபியில இருக்கும் பொழுது அவர் பயந்து போயிட்டு கத்தல, என்ன காப்பாத்துங்க எனக்கு அப்படின்னு கத்தல, இல்ல வழி என்னதான் இருக்கான்னு தேடல, ஏதோ பண்ணல. அவர் ஒன்னே ஒண்ணு செஞ்சாரு, ஜெபிச்சாரு, துதிச்சாரு, ஆண்டவர் சிங்கத்தின் வாய கட்டுனாரு, அவ்வளவுதான். அப்ப நம்ம பெருசா நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணி கூடாது, லேசாக மாற்றப்பட்டாரு. ஆண்டவரால செய்யக்கூடாது எதுவுமே நம்ம பார்த்தோம். லேசான காரியம் அவருக்கு இல்லையா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது லேசான காரியம் அவருக்கு. நம்ம நிறைய பாடல்கள் பாடுவோம்ல, பாடல்கள் நிறைய விசுவாசத்தை ஏற்படுத்தும். அப்ப தானியேலுக்கு என்ன ஆச்சு, அந்த இடத்துல ஒரு விடுதலை வந்தது. எப்போ, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது. ஆண்டவர் தானியேலை விடுதலை பண்ணின நோக்கத்தை அறிந்ததுனால தானியேல் அங்க துதிச்சாரு, ஜெபிச்சாரு, விடுதலையை பெற்றுக்கொண்டார். அப்ப ராஜாக்கே ஒரே ஆச்சரியம், என்ன இது, உன்னை தப்புவிக்க வல்லவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் அங்க சொல்றாரு. ஆனா அடுத்த செகண்ட் தானியேல் வெளியே வந்த போது யாரு தானியேலுக்கு விரோதமா செஞ்சாங்களோ அவங்க உள்ள போகும்போதே அவங்கள சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, எகிரி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. நம்மளை துதிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். நாம் துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம் குடும்பத்தின் நபர்கள் காப்பாற்றப்படுவாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நம்ம நினைக்கிறோம் என் குடும்பத்தை நடத்தணும்னா நான் ஓடணும், விலகி போகணும், நான் இது பண்ணணும், நான் அங்க செய்யணும், நான் சேர்த்து வைக்கணும், எல்லாமே நல்லது, சேர்த்து வைக்கிறதெல்லாம் தப்பில்லை. ஆனா நம்ம ஜெபத்தை அதிகமாய் சேமிக்க வேண்டும். நம்மளுடைய சந்ததிக்காக, நம்ம பார்க்கிற இப்ப இருக்கிற மகனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்ல, நம்ம மகனுடைய மகனுக்காக, மகனுடைய மகள், நம்மளுடைய சந்ததிக்காக நம்ம இப்பவே என்ன பண்ணணும், ஜெபித்து ஆண்டவரிடத்துல நம்மளுடைய ஜெபத்தை, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு. ஆமென். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்
ஜெபம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜெபம். அவர் சொல்றாரு, நம்முடைய கண்ணீரை என் துருத்தியில சேமிச்சு வைச்சிருக்கேன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்லையா? நம்ம ஓடி போய் காசு சேமிச்சு வைக்கிறோம், நிறைய காரியங்கள், வீடு சேமிச்சு வைக்கிறோம், தங்கம் சேமிச்சு வைக்கிறோம். அதெல்லாம் ஒரு நாள் ஏறும் இறங்கும். எனக்கு என்னுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது அது என்னன்னா, செல்வம் சேமிக்கிறது வந்து முக்கியம் அல்ல இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க, தங்கத்தை வந்து சேர்த்து வச்சிருங்க, தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறீங்களோ அப்படி நல்லது. ஆனா அதே தங்க விலை சரிவை கண்ட பொழுது எல்லாரும் என்ன ஆனாங்க இல்லையா? அப்படியே அப்ப எதுக்கும் இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. அப்ப நிரந்தரமானவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்ப இன்றைய எடுத்து நீங்க உங்களுக்காக எழுதி என்ன வேணுமோ, நீங்க இப்போ இருக்கிற காரியத்தை மட்டும் அல்லாமல் எதிர்காலத்துல நீங்க காணக்கூடிய காரியங்களை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனா வாய்க்கால்களை ஆண்டவர் நிரப்புவார். அப்ப நம்ம விசுவாசமா எழுதி வைப்போம். நம்ம குடும்பத்துல இருந்து ஆண்டவர் கரெக்டரை உருவாக்குவார். நம்ம குடும்பத்துல இருந்து ஆளுமை பண்ண நபர்களை ஆண்டவர் உருவாக்குவார். அப்ப நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவர் அதற்கு பதிலை தரவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்து கடைசியாக பவுல் சீலா, இவங்க 2 பேருமே ஊழியத்தை பார்க்கும் பொழுது இணைஞ்சு செஞ்சாங்க ஊழியத்தை. அப்படி செய்யும் பொழுது 2 பேருக்குமே சிறை தண்டனை ஆண்டவர் அங்க மக்கள் கொடுத்தாங்க. அப்ப சிறை தண்டனையில இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கும் இல்லையா? இப்ப நம்மளுடைய சிறை நேர்ல இருக்கிற புழல் சிறை, அதை பார்க்கும் பொழுது இங்கிருந்து பார்க்கும் பொழுது அதோட சிவரெல்லாம் அவ்வளவு ஹைட்டா இருக்கு, போலீஸ் அவ்வளவு இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. அப்போ அந்த காலத்துல இந்த ரோமர் அந்த ஆட்சியெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் ரொம்ப பாதுகாப்பு பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா அவங்க 2 பேர் சிறையில போகும் பொழுது, அது உள்ள இருக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவங்க விசுவாசிச்சாங்க, என்ன பண்ணாங்க, ஆண்டவரை சிறையில துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க, சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டது. ஆமென். அப்போ ஆண்டவரால நம்ம 3 காரியம் பார்த்தோம். அந்த 3 காரியமும் அது ரொம்ப சாதாரணமா இல்ல, அசாதாரணமானது இல்லையா? யோனா மீன் வயிறு, ஒரு மீன், நம்ம வளர்க்கிற மீன் சாப்பிடுற மீன்லாம் பாக்குறோம். அப்போ ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க, மனிதனை வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு மீன் என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு. அப்ப அது உண்மை. அப்போ அப்படிப்பட்ட மீனை ஆண்டவர் பயன்படுத்தினார் தேவ மனுஷனை பாதுகாப்பதற்காக. சிங்கம், சிங்கத்துக்கிட்ட மாட்டினா யாரும் நம்ப முடியாது. நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கிறோம், செல்ஃபி எடுக்கிறவங்க உள்ள போய் மாட்டிட்டு அவங்க கதை சின்ன பிள்ளையா இருந்தாலும் யாரும் காப்பாற்ற முடியல. ஆனா ஆண்டவர் அது அவ்வளவு அழகா என்ன பண்றாரு, வாயை கட்டி ஃப்ரெண்டு போல பேசி இருந்திருப்பாங்க. தானியேலும் யாரு சிங்கமும் அவ்வளவு ஒரு காரியத்தை ஆண்டவர் மாறுதலா முடிச்சாரு. அடுத்து பவுல் சீலா, இவங்க சிறையில இருக்கும் பொழுது அந்த 4 கட்டத்துக்குள்ள அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அந்த நேரத்துல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு சிறையை ஆண்டவர் சிறையை மாற்றி அவர்களை வெளியே விடுதலையாக வரப்படினார். அப்ப இவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற ஒற்றுமை, அவங்க ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, ஆண்டவர் அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விடுதலை பண்ணினார். இன்றைக்கு நாம் இங்க என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் விடுதலை பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இப்போதான் நம்மளுக்கு 3 காரியங்களை பார்த்துக்கொண்டோம். அதற்கு முதலாவது கேள்வி, ஏன் ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ணினார்? யாத்திராகத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனை ஆராதிக்க. அப்ப நம்மளை ஏன் அவர் விடுதலை பண்ணினார்? பாவத்துல இருந்து சிலுவையில அவர் மரித்தது நிமித்தம் நம்மை தேவனை ஆராதிக்க. நம்ம இந்த உலகத்துல நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். அக்காவா பொறுப்பு இருக்கும், அம்மாவா பொறுப்புகள் இருக்கும், வேலை ஸ்தலத்துல பொறுப்பு இருக்கும். இதெல்லாம் தாண்டி பரலோகத்தின் தகப்பன் நம்மளுக்கு என்ன பொறுப்புக்காக நம்ம விடுதலை பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவரை ஆராதிங்க. இந்த நாள்ல இந்த நேரத்துல நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். நம்ம இந்த நேரத்துல நிறைய பேர் சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம், விளையாடிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய சந்ததியில உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, நேரத்தை செலவிடும் பொழுது அதற்கு பலன் ரெட்டிப்பாய் ஆண்டவர் தருவார். ஆமென். அது 60 100 ஆண்டவர் அறுவடை செய்ய நம்மளுக்கு
வழி செய்வார். ஒரு நாளும் அவருடைய சமூகத்துல நம்ம செலவிடுற ஒரு நிமிஷம் கூட வீணா இருந்தா போகவே போகாது. ஆமென். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைக்காகவும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி விதமாக நம்ம அழைத்து செல்லவும் நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஏன்னா துணி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆனா அவன் நம்மள அதைதான் செய்ய விட மாட்டான். ஆமென். இந்த நாள்ல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரின் நேரத்தை நிறைய செலவிடுவோம். இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தேன். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே மரித்தேன், உயிரோடு எழுந்தேன். இதனால எங்க கூட நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க காண்கிற காரியம், என் தேவன் எங்களை விடுதலை செய்ய நினைத்தது உண்மை ஆராதிக்க. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்டதான அதிகாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் வேதத்துல பார்த்த தானியேலை போல, யோனாவை போல, பவுல் சீலாவை போல, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிறையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவான்கள் எங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, என் தேவன் நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்கு உடனே நீ தருகிறீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இருந்து கடந்து செல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் கர்த்தாவே உம்மிடத்துல நேரத்தை செலவழித்தது நிமித்தம் ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களை நீ கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்கிறேன் சுவாமி. அப்பா, அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க. இந்த நல்ல கூட இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க சொல்லிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்படின்னால சுகத்துக்காக ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரை பண்ண போகிற நாட்களில் ஆண்டவர் இதிலும் பெரிதான காரியங்களை என் இயேசுவின் நாமத்தில் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.